அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். திருவள்ளூரை அடுத்த புல்லரப்பாக்கம் பகுதியில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் இருந்த சிலைகள் நேற்று அகற்றப்பட்ட நிலையில் அதிகாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் கோவில் மண்டபமும் இடித்து அகற்றப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிருஷ்ணர் கோவில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த வனிதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் கோவிலை இடித்து அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த நவம்பர் மாதம் வருவாய்த்துறையினர் கோவிலை இடிப்பதற்காக வந்த நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பினை அடுத்து திரும்பிச் சென்றனர். இதனால் வனிதா என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் தொடுத்ததால் நேற்று மாலை டிஎஸ்பி அசோகன் மற்றும் தமிழரசி, காவல் ஆய்வாளர் அந்தோனி ஸ்டாலின் ஆகியோர் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் போலீஸ் பாதுகாப்புடன் கிருஷ்ணர் கோவிலில் இருந்த ராதா ருக்மணி கிருஷ்ணர் மற்றும் விநாயகர் சிலைகளை அகற்றி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் இன்று காலை சுமார் 5 மணி அளவில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் 2 ஜேசிபி உதவியுடன் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி கோவில் மண்டபத்தை இடித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் மக்கள் கண்ணீர் விட்டு அழுததுடன் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு எதிராகவும் எதிர்ப்பினை பதிவு செய்து கூச்சலிட்டும் வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.